அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியாயிஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எந்த ரெசிபி வீடியோவுமே கிடையாது. நானே என்னடா செய்கிறதுன்னு ஒரு கடுப்பில் சமையல் செஞ்சிட்ருந்தேன். அதனால் சும்மா சின்ன சின்ன கிளிப்பை இதில் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பசங்களுக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்யலான்ட்டு நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கையும் அடுப்பில் வச்சாச்சு, சாதமும் அடுப்பில் வச்சு வடிச்சும் எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருக்கு மாங்காய் அரியணும். கத்தியால் கண்டிப்பாக அறிய முடியாது, அருவாமனை நமக்கு சரி வராது. இப்போதைய மாமியாங்க தான் அரிஞ்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி இப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படி இப்படின்னு கொஞ்சம் அரிஞ்சிட்டேன். இங்கே பார்த்தா பலாக்கொட்டையை பாதாம்னு சொல்லி உரிச்சிட்டு உக்காந்துருந்தானுங்க. சரி எதையாவது வேலை ஆனால் சரி ஓகே, நீங்கள் ஒரு வேலையை பாருங்கள், நான் ஏன் வேலையை பார்க்குறேன். என் வேலையை பார்த்தா தான் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க வந்துட்டேன். சாம்பாரும் தாளித்து விட்டாச்சு. புளி மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாம் செக் பண்ணி மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிட்டேன். நம்ம தான் காலையிலேயே கதகளி ஆடுவோம் அடுப்பாங்கரையில். இவனுங்க வேறு, அம்மா நான் எது டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன், அம்மா நான் அது டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன், நீ எது நல்லா செஞ்சுருக்கேன் நான் சொல்கிறேன்னு என்னமோ ஜட்ஜு மாதிரி. உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குமா, சாம்பார் செம்ம சூப்பராக இருக்குமான்ட்டு எனக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. சரி நல்லது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி அப்படின்ட்டு சாம்பார் கொதி வந்ததும் சாதத்தில் ஊற்றி நல்லா பசங்களுக்கு நிறைய சாதத்தில் ஊற்றி கலரி அதுவுமே டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. சோறு எப்போதுமே பசங்களுக்கு குழவா தான் ஆக்குவேன். ஏன்னா குழவா இருந்தால் தான் ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி ஒரு சொதப்பல் மூமெண்ட்டு, யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி இன்றைக்கி எனக்கு தோசை சறுக்குன்னு சறுக்கிடுச்சு. தோசைகளில் பிரச்சனையா இல்லை மாவில் பிரச்சனையான்னு தெரியல. சுத்தமாக தோசை வரவே இல்லை. மொறு தோசை தான் வேணுமானா அதுதான் வேணுண்டானோ சரி பிச்சு சாப்பிடுங்கன்னு அது பண்ணியாச்சு கொடுத்துட்டு கடைசியாக எங்களுக்கெல்லாம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஊத்தாப்பத்தையும் போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பசங்களை போய் விட்டுட்டும் வந்தாச்சு. விட்டுட்டு வந்தோன்னே ரிலாக்ஸாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா உட்காந்துட்டு அப்புறமா நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். யார் எப்படி போனாலும் நம்ம வேலை அடுப்பாங்கிற வேலை பார்த்து தான் ஆகணும். யாரும் நமக்காக பார்க்க மாட்டாங்க. இந்த ரீல்ஸ்லலாம் வருது இல்லையா, அப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே அந்த சாமான்லாம் கழுவி முடிச்சிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தேன். முடியாது, நம்ம தான் பார்த்தாகணும். பொறுமையாக பார்க்கலாம், நீங்கள் ஈரிங்கன்னு சொல்லிவிட்டு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி லிக்விட்லாம் போட்டு அதை ஃபஸ்ட்டு இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சாமான் கழுவவே போவேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.